இன்னைக்கு சி ஓட்டர் ஒரு சர்வே ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது தமிழ்நாட்டுல அடுத்த முதல்வருக்கான பந்தயத்தில் யார் முன்னணியில் இருக்கிறாங்க அப்படின்னு. இதுல முதலிடத்தில் இருக்கக்கூடியவர் மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள். அவருக்கு 77%. அடுத்த இடத்தில் ஆச்சரியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தாவேகாவை சேர்ந்த வாரிசு நடிகர் விஜய் அவர்கள் 2வது இடத்துல இருக்கிறாரு. அவருக்கு 18%. 3வது இடத்துல தமிழ்நாட்டுடைய இரும்பு மனிதர் என்று போற்றப்படக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அவருக்கு 10%. கடைசி இடத்துல 4வது இடத்துல பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டுடைய ஆடு என்று அன்பாக அழைக்கப்படக்கூடிய அண்ணாமலை அவர்கள் 9%. இதுல வேடிக்கை என்னன்னு பாத்தீங்கன்னா, தாவேகாவும் பாஜகவும் கூட்டணி வச்சா முதல்வருடைய 27%, சமன் பண்ணிடலாம். அதே அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி வச்சா விஜயோடைய 18% சமன் பண்ணிடலாம். அப்போ இது மூலமா இந்தியாவுடைய இரும்பு மனிதர் என்று போற்றப்பட்ட அமித்ஷா தமிழக மக்கள் மனசில் என்ன நரேட்டிவ விதைக்க முயற்சி பண்றாரு? உள்ளூர் இரும்பு மனிதரும் ஆட்டுக்குட்டியும் வாரிசு நடிகரும் சேர்ந்து ஒரு மெகா கூட்டணி ஏற்படுத்தினா திமுகவை வீழ்த்திடலாம் அப்படின்னு சொல்ல வரீங்களா? சரி, உங்க மொத்த பர்சன்டேஜ் கூட்டினா 64% தானே வருது. மீதி 36% எங்க போச்சு? சீமான் எல்லாம் நீங்க ஆட்டத்திலேயே செத்துக்கலையா? இப்படி ஏகப்பட்ட கேள்விகள். இதுக்குதான் மக்கள் மனசில் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி திடுதிப்புன்னு ஒரு சி வாட்டர் சர்வே ஒண்ணு ரிலீஸ் பண்ணா இதுல ஏகப்பட்ட கேள்விகளை நாம கேட்கணும். அப்படியே அவங்க சொல்றத கண்மூடித்தனமா நம்பிடக்கூடாது.